ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நம்ம இதை பற்றி பார்க்க போனால் அந்த மியூஸ் இந்தியாவை பற்றி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ நம்ம சேனல்லேயே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் வந்து நம்மளுடைய ஹைப்புன்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அதையுமே ஹைப்பை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு ஹைப் பாயிண்ட்ஸுமே ஏற்றி விட்ருங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் அந்த மியூஸ் இந்தியா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபாதர்னே சொல்லலாம். ஸோ நம்ம அவங்களுடைய ஃபாதர் மியூஸ் இந்தியாவோட ஃபாதர்னே எடுத்துக்கலாம். ஸோ அவங்க யார் அப்படின்னா நம்ம மியூஸ் ஆசியா. ஸோ அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஸோ ஜப்பானில் இருக்கக்கூடிய அனிமேஸ், ஸோ ஜப்பானில் நிறைய அனிமே ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஸோ ஜனவரி பிப்ரவரின்னு எடுத்தாலே நிறைய அனிமேஸ் வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதோட ரைட்ஸ் எல்லாம் நம்மளுடைய மியூஸ் ஆசியா தான் வாங்குவானுங்க. ஸோ அவங்க வாங்கி என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த ஓவராலாக இருக்கிற ஆசியா கண்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய ஒரு பிரான்ச்னே நம்ம எடுத்துக்கலாம், நம்மளுடைய மியூஸ் இந்தியா. ஸோ மியூஸ் இந்தியாக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சப்டைட்டில்லாம் போடுவான். ஸோ ஹிந்தி சப்டைட்டில், இங்கிலீஷ் சப்டைட்டில், ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரியான சப்டைட்டில்லாம் அவங்க மேக் பண்ணணுமோ ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணி விட்டுட்டு இருக்கிறது தான் இந்த மியூஸ் இந்தியாவோட வேலை. சில டைம் நம்மளுக்குன்னு ஓனாகவே இங்கிலீஷ் டப்புமே பண்ணுவான். ஏன்னா சில நேரத்தில் ஸோ அமெரிக்காவில் நம்ம டப் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசிடுவானுங்க, நம்மளுக்கு வந்து அது விளங்காது. ஸோ நம்மளுக்காண்டி என்ன பண்ணுவான்னா, ஓனாக இங்கிலீஷ் டப்புமே ஒரு சில அனிமேக்கும் பண்ணியிருக்கிறான். You won't get married, ra. Whoa, Mala, from the beginning I'm saying no like a mosquito. ஸோ ஆனால் அதிகமாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஹிந்தி டப் தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்குமே நிறைய ரீசன்ஸுமே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுடைய பாப்புலேஷன் தான் அதோட ரீசனே. ஸோ நம்ம பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ சைனாவோட நம்ம 2வது இடத்துல இருக்கோம்னு நினைக்கிறேன் இந்தியா. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது பாரு. ஸோ 2வது இடத்துல இருக்கிற ரீசனில் அதில் அதிகமாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நம்ம லாங்குவேஜ் பேசுகிறத அதிகமாக யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஸோ ஹிந்தி பேசுகிறவனுங்க தான் அதிகமாக இருக்கானுங்க. ஸோ மற்ற லாங்குவேஜ் பேசுகிறவங்கலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ நான் அதிகமாக இந்த சர்வேல பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னா, ஓவராலாக 60% ஆஃப் த பீப்புள் வந்து ஹிந்தி பேசக்கூடியவங்க தான் இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சிக்குரிய தகவல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதை கேட்கும்போது என்னடா இப்படி இருக்கிறீங்க, இவ்வளோ வளர்ந்துக்கிட்டே போகிறீங்க, கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணுங்கடா, உங்களுக்குல ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெற்றாலும் போதும், 3-4 பிள்ளையை பற்றிக்கிட்டு இருக்கீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறத வந்து இன்னும் கூட நம்ம இந்தியாவில் அதிகமாக அவங்களுக்கு போய் சேரலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக அந்த கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து நம்ம இப்படி கண்ட்ரோல் பண்ணுறதோட இப்போ இன்னும் நம்ம டிகிரி சைட் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க தான் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ அதை வந்து நம்ம வேறு கண்டென்ட், அதை நம்ம அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு வந்து நம்ம சேனல் கிடையாது அது. ஸோ அதனால் நம்ம இதை பற்றியே பேசலாம். ஸோ கிட்டத்தட்ட 60% இருக்கானுங்கல்ல. ஸோ இதில் வந்து ஹிந்தி அதிகமாக பேசுகிறது 60% இருக்காங்க. ஸோ இதில் ஒரு 10% வந்து மியூஸ் ஆசியாவில் பார்த்தா கூட, ஸோ மியூஸ் இந்தியாவில் பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து வருமானம் தான். ஸோ டப்பிங் பண்ண காஸ்ட்டை எடுத்துடலாம், அது கூட இருக்கிற அதிகமாகவே ப்ராஃபிட்டும் பார்த்துடலாம். ஸோ அதனால தான் அவனுங்க வந்து அதிகமாக ஹிந்தி டப் பண்ணுறானுங்க. ஸோ அதிகமாக ஹிந்தி டப்பை வந்து சேல்ஸும் பண்ணுறானுங்க. அவங்க ஓனாகவும் யூடியூப் சேனலில் கொடுத்து ஸோ அதை வந்து ஸ்ட்ரீமும் பண்ணி அதுலேருந்தும் ப்ராஃபிட் எடுத்துடுறானுங்க. ஸோ மியூஸ் இந்தியா அப்படிங்கன்னு எதுக்காண்டி ஆரம்பித்தானுங்க அப்படின்னா, அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா. ஸோ அதிகமாக நம்ம பைரசி வெப்சைட்டில் வந்து அதிகமான அனிமைலாம் போடுறாங்கல்ல, அது மூலியமாக ப்ராஃபிட் ஆகிற அந்த பைரசி வெப்சைட் ஓனர் தான் அதிகமாக ப்ராஃபிட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் நம்ம எதுக்கு நம்ம அனிமையை திருடி ஒருத்தன் போடுறான், ஸோ அதில் அவன் ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு போகிறான்னா அது வந்து ரொம்ப தப்பு இல்லையா. ஸோ அதனால் நம்மளே அதை கொடுத்துருவோம். ஸோ அதை நம்மளே கொடுத்து நம்மளே அந்த ப்ராஃபிட்டை வந்து எடுத்துக்கலாமே அப்படின்னு ஒன்றா யூடியூப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணி ஸோ அதில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு சில அனிமேஸ்லாம். நீங்கள் கூட நிறைய அனிமே வந்து தேடுவீங்க, ப்ரோ இந்த அனிமேலாம் இல்லையே ப்ரோ, இங்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ, எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த அனிமேலாம் யூடியூப்லேயே அதிகமாக யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த அனிமே. ஸோ அதில் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து வேறு வெப்சைட்டுக்கு இந்த மாதிரி போங்க. மற்றபடி யூடியூப் சேனல்லே நிறைய அனிமே ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. மியூஸ் ஆசியாவில் செக் பண்ணி பாருங்கள், மியூஸ் இந்தியாவிலேயுமே நிறைய அனிமே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இதை செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இப்போ மியூஸ் இந்தியா அதிகமாக கன்சிடர் பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த ஹிந்தி டப்பு தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம். ஸோ இதில் அவனையுமே குத்தம் சொல்ல முடியாது. ஒரு கம்பெனி பொதுவாகவே எப்படி திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, எந்த பக்கத்து அதிகமாக வருமானம் வருதோ அந்த பக்கத்து கொடுக்கறதுக்கு தான் அதிகமாக வந்து பார்ப்பான். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து ஸோ அதிகமாக இருக்கிறானுங்க, ஸோ அவங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து யோசிச்சிருந்திருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அதிகமான டப்பிங் கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு மொத்தமாக தமிழே அவன் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்மளுக்குமே தமிழ் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஸோ தமிழ் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்த அண்ட்ரக்ஸன்ட்ரு, ஸோ அப்புறம் ஒன் பஞ்ச் மேனு நினைக்கிறேன், ஒன் பஞ்ச் மேன்
பிளான் அவங்க தான் பண்ணானுங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்புறம் டீமன் ஸ்லேயரோட சீசன் 1. ஸோ ஓவராலாக நம்ம அனிமே டைம்ஸ் ரிலீஸ் ஆன அனிமேஸில் எடுத்துக்கங்களேன், இந்த லெட்ஸ் கிரீவிங் சோல் அப்படின்னு நிறைய அனிமே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க அனிமே டைம்ஸில். ஸோ அது எல்லாமே பண்ணது நம்ம மியூஸ் இந்தியா தான். ஸோ அவங்க என்ன பண்ணானுங்க அப்படின்னா அதை வந்து விற்கிறானுங்க. ஸோ இந்த மியூஸ் இந்தியாக்காரனுங்க நம்மளுக்கு அதை ஃப்ரீயாக கொடுக்கறது கிடையாது. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணிடுறானுங்க, அந்த அனிமேலாம் டப் பண்ணி அதை வந்து வேறு பிளாட்ஃபார்முக்கு வந்து வித்துடுறானுங்க. ஏன்னா ஸோ அவங்க நம்ம ஓவராலாக நம்மள்ட்ட எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னா கிட்டத்தட்ட 7% தான் சொல்ல முடியும். ஸோ தமிழ் தெலுங்குல தமிழில் ஒரு 7% பேர் இருக்காங்க. ஸோ தெலுங்கில் ஒரு 7% பேர் தான் இருக்காங்க. ஸோ பேசக்கூடியவங்க, ஸோ தமிழ் பேசக்கூடியவங்க ஒரு 7%, தெலுங்கு பேசக்கூடியவங்க ஒரு 7%. ஸோ இவ்வளோ கம்மியாக இருக்காங்க. ஸோ இது யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ணாலும் அதில் வந்து அவங்க ப்ராஃபிட் பார்க்க முடியுமான்னு தெரியாது. ஸோ பிளாட்ஃபார்மில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பண்ண காஸ்ட்டுக்கு ஸோ கொஞ்சம் கூட காஸ்ட்டு போட்டு அவங்க வந்து விற்றுருவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து அந்த பிளாட்ஃபார்ம்காரன் தலைவிதி. ஸோ அவன் எப்படியும் போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அவன்கிட்ட கொடுத்துருவான். ஸோ அவன் நம்மளுக்காண்டி ரிலீஸ் பண்ணிடுவான். ஸோ இப்போ ஓவராலாக அந்தலையுமே சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அனிமே டைம்ஸ்லையுமே அவ்வளோ அனிமேஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடிய மாட்டேங்குது. ஸோ ரிலீஸ் ஆன டைமில் நிறைய அனிமே ரிலீஸ் பண்ணான். ஸோ அட்டாக் அண்ட் டைட்டன் அப்புறம் அப்படி நிறைய அனிமே ரிலீஸ் பண்ணானுங்க. ஸோ அப்படியெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அவ்வளோவா ப்ராஃபிட் அமையலன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக அந்த டெத் நோட் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் ஒன்று நல்லா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் அவன் அனிமேஸே தமிழ் டப் வந்து ரிலீஸ் பண்ணுறதே காணும். ஸோ ஹிந்தி டப்புமே அப்படி தான். ஸோ அதையுமே அவன் ரிலீஸ் பண்ண மாட்டான். ஸோ அது என்ன ரீசன் தெரிய மாட்டேங்குது. இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்னு ஒருத்தன் காலத்தில் இறங்கியிருக்கான். ஸோ அவனுமே மியூஸ் இந்தியாக்காரன் டப்பட்டை தான் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஆனால் அவங்க ஓன் பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. மியூஸ் இந்தியாக்காரன் தான் அதையுமே டப் பண்ணி கொடுக்குறான். அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு தமிழ் அண்ட் தெலுங்கு பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுறானா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ மட்டமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டமாக கொடுத்துட்றான். ஒரு சில அனிமேஸ், அதாவது கொஞ்சம் நல்ல ஒரு டாப்பில் இருக்க அனிமேஸுக்கெலாம் கொஞ்சம் நிறைய வாய்ஸ் ஆக்டர்ஸை நல்லா போட்டு பண்ணிடுறான். ஆனால் மித்த எப்படி இருக்க பேக்ரவுண்ட் வாய்ஸுக்கெலாம் ஸோ பேசினாலே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வாய்ஸை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அடுத்த வாய்ஸ் வந்து அடுத்த பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தர் வருவான். ஸோ அவன் அதை தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ அதனால் அவங்க வந்து அந்த அதிகமாக அந்த டப் பேசுகிறவங்கள அதிகமாக வந்து ஹையர் பண்ணுறது கிடையாது. ஸோ நட்டோ ஷிப்டனே எடுத்துக்கங்க. ஸோ இப்போ கேட்குற வாய்ஸ், அதாவது நம்ம சாய் சுஜித் ப்ரோ வாய்ஸ் தான் கேட்பீங்க. ஸோ அவர் வாய்ஸை வந்து நீங்கள் திரும்ப எங்கேயாவது பேக்ரவுண்ட் வாய்ஸ்க்கு யாராவது கேட்பீங்களா? வாய்ப்பே இல்லை. ஸோ கக்காஷி வாய்ஸ் அவர் தான் பேசுவார். ஸோ அவரோட வாய்ஸை வந்து பேக்ரவுண்டில் யாராவது பேசுவாங்கன்னா அப்படியும் கிடையாது. ஆனால் இந்த மியூஸ் இந்தியாக்காரன் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ மற்றபடி ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதே வாய்ஸ் வந்து பேக்ரவுண்ட்லேருந்து யாராவது ஒரு கேரக்டர் வந்து அவங்களாம் பேசுகிற மாதிரி, ஸோ ஆடியன்ஸ்லேருந்து அதே வாய்ஸ் வந்து வர மாதிரியா, ஸோ அந்த மாதிரி, அதாவது ஒரு 10 பேரை வச்சு ஒரு மொத்த அனிமையும் பண்ணி முடிச்சிடான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டப் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் அது வந்து அதையும் உருப்படியாக பண்ணுவானுங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ அதையுமே கொஞ்சம் மோசமாக அஃபிஷியல் கேரக்டர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, மெயின் கேரக்டர்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வாய்ஸ் வந்து அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கும், இவங்க பேசுகிறது வந்து சுத்தமாக கேட்காது. அந்த மாதிரி வந்து அதில் ஏதாவது குளறுபடி பண்ணி விட்ருவானுங்க. ஸோ அதை செக்கிங் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஏதோ டப் பண்ணோம், அடுத்து வந்து டக்குன்னு ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கானுங்க. மற்றபடி அதை செக் பண்ணுற அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. அப்படியே ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மியூஸ் இந்தியாக்காரனுங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த ஜியோ ஹாட்ஸ்டாரு, அதுக்கப்புறம் நம்ம அனிமே டைம்ஸு, இவங்களெல்லாம் குறை சொல்லலாம், மியூஸ் இந்தியா கூட குறை சொல்லலாம். ஆனால் நம்ம கிரன்ச் ரோல் வந்து அப்படி இந்த ஹிந்தி தான் ஃபேவரட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிரன்ச் ரோலை ஒருபோதும் நம்ம வந்து அவங்களை குறை சொல்லவே முடியாது. என்ன ப்ரோ சொல்கிறேன், ஹிந்திக்காரனுக்கு தானே ப்ரோ அவனும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அனிமேஸ்லாம் எவ்வளோ அனிமே ரிலீஸ் ஆகுது. ஸோ நவம்பர் டு டிசம்பரில் எவ்வளோ அனிமே ரிலீஸ் ஆகுது. அது அனிமே பூராமே ஹிந்திக்காரனுக்கு தானே ரிலீஸ் பண்ணுறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு தவிர்த்து தான் நம்மளுக்கு தமிழ் அண்ட் தெலுங்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஹிந்தி ரிலீஸ் பண்ணிடுறானுங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ கூட ரீசெண்டாக நம்ம மூவிலாம் ரிலீஸ் ஆக போகிறானுங்க. ஸோ நம்மளுடைய சுசுமே, அப்புறம் நம்ம யுவர் நேமு, வெதரிங் வித் யூ, இந்த மாதிரியான ஃபேமஸான ஒரு அனிமே மூவி. ஸோ இந்த அனிமையெல்லாம் ஹிந்தி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நம்மளுக்கு வந்து டப்பிங்கே பண்ண மாட்டானுங்க. ஸோ ஹிந்தி டப்பு தான் அதிகமாக கிரன்ச் ரோல்லையுமே இருக்குது. அவன் தானே அதிகமாக ஹிந்தி டப்பு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் இதெல்லாம் அவன் தான் டப் பண்ணுறானா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ ஹிந்தி டப்பு வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறானுங்க கிரன்ச் ரோலுக்கு அப்படின்னா அதுவும் மியூஸ் இந்தியாக்காரன் தான். ஸோ அது அவனோட செயல் தான். ஸோ அவன் தான் என்ன பண்ணுறான், நிறைய அனிமே வாங்குறான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவனும் ஹிந்தி டப்பு பண்ணி அதை வந்து ஜஸ்ட் அதை சேல் தான் பண்ணுறான். அது யூடியூப் சேனலில் போட்டுறதுலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான அனிமே டக்குன்னு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அனிமேலாம் வந்து மியூஸ் இந்தியாவில் டக்குன்னு யூடியூப்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க. ஓல்டு அனிமே தான் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுவானுங்க. மற்றபடி ரீசெண்ட் டேஸில் வர அனிமேஸ் எல்லாத்தையுமே ஸோ ஏதாவது பிளாட்ஃபார்முக்கு தான் கொடுக்க பார்ப்பானுங்க. ஸோ அப்படி தான் கிரன்ச் ரோலுக்கு வந்து கொடுத்துட்றான். அவன் டப் பண்ணுறான். ஸோ அதை கிரன்ச் ரோலுக்கு கொடுக்குறான். ஜஸ்ட்டு கிரன்ச் ரோலோட வேலை என்ன, ஸோ அவன் வந்து கொடுக்குற அனிமையே வாங்கிட்டு கொண்டு வந்து அவன் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுதான் அவனுடைய வேலை. இதை தவிர்த்து அவனுக்கு வந்து ஒரு வேலையுமே கிடையாது. ஆனால் கிரன்ச் ரோல்
வந்து நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு பண்ணுறான் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து வேறு, அது வந்து மியூஸ் இந்தியா கொடுக்கறதே கிடையாது. தமிழ் அண்ட் தெலுங்கு கிரன்ச்ரோல் வந்து ஓனாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இங்கேயுமே தமிழ் பேசக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்க, தெலுங்கு பேசக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அவங்களுமே நம்பி நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம்காரனே நம்மளுக்கு திங்க் பண்ணி அவனாக நம்மளுக்கு ஓனாக பண்ணிகிட்டு இருக்கான். ஹிந்தி டப்லாம் அவனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறானுங்க. ஸோ ஒரு சில அனிமேஸ் தான் ஹிந்தி டப் வந்து அவங்களாம் பண்ணுறானுங்க. மித்தபடி நிறைய அனிமே வருது இல்லையா. ஸோ அது எல்லாமே அவனுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி விட்டு போயிடுவான். ஆனால் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு அப்படி கிடையாது. அவன் ஓனாக இப்போ ஸ்டூடியோ போட்டு மேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு டிலே ஆகுது. ஸோ தமிழ் அண்ட் தெலுங்கு வந்து டிலே ஆகிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ நம்ம ஹிந்தி டப்பு என்ன ப்ரோ டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்க்காதீங்க. நம்மளுக்கு வந்து அதை ஓனாக சிறந்த முறையில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிரன்ச்ரோல். ஸோ இது வந்து சொம்பு தூக்குற மாதிரி இருக்கும், ஆனால் சொம்பு தூக்குறதெல்லாம் கிடையாது. இதுதான் உண்மை. ஸோ இதனால தான் வந்து நம்மளுக்கு தமிழ் அண்ட் தெலுங்கு வந்து டிலே ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு சில அனிமே ஹிந்தி டப்லாம் நிறையவே ஹிந்தி டப் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் மியூஸ் இந்தியாக்காரன் தான். ஸோ கிரன்ச்ரோல் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் டப் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இது வந்து அவனா ஓன் பண்ணுறதுனால ஸோ நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியறதில்ல. ஆனால் ஹிந்தி டப் வந்து அவங்களுக்கு முதமாக கொடுத்துட்றானுங்க. ஸோ எனிவே நம்ம கிரன்ச்ரோலையுமே அதனால தான் சப்போர்ட் பண்ணுவேங்க அதிகமாக சொல்கிறேன். ஏன்னா தமிழ் தெலுங்கு வந்து அவனாக பண்ணுறதுனால ஸோ நம்ம வந்து அவனை சப்போர்ட் பண்ணலான்னு வச்சுங்களேன். ஸோ எதையுமே அவன் ஸ்டாப் பண்ணிடுவானுங்க. ஸோ வந்து அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம கிரன்ச்ரோலுக்கு வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ எனிவே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து அதிகமாக மியூஸ் இந்தியா பற்றி பார்த்துருப்போம், கடைசியில் கிரன்ச்ரோலை பற்றியும் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இத்துடன் உங்களை அந்த விடை பெறுவது நான் உங்கள் அனி குருஜி.